நாங்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த கடலினுடைய இந்த கரையை பலமுறை பார்த்துட்டோம். இந்த படத்தில் அந்த கடலினுடைய அந்த கரையை நாங்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்கள்ட்ட எவ்வளவு தூரம் ஈழத்தோட கதைகளை சொல்லி சொல்லி பார்த்தாலும் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. தமிழர்களுக்கு வாய்க்கப்பட்ட ஒரு கதை களமாக ஈழம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஈழத்தினுடைய 30 ஆண்டு கால போர் என்பது நிலத்திற்குள் மட்டும் சுருங்கிய போர் அல்ல, அது தமிழகத்தோடும் தொடர்புபட்ட இணைந்த பல கதைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு போரா இருக்கு. அது மாதிரி ஈழத்துல பதிவு பண்ணப்பட வேண்டிய அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த காலை பொழுதில் வணக்கம். உண்மையிலேயே இது ஒரு மிக மிக மகிழ்வான ஒரு தருணமாக நான் உணர்றேன். சீனு ராமசாமி சார் சொன்ன மாதிரி நாங்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த கடலினுடைய இந்த கரையை பலமுறை பார்த்துட்டோம். இந்த படத்தில் அந்த கடலினுடைய அந்த கரையை நாங்கள் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கரையில் இருக்கிறவர்களுக்கு அந்த கரை வெறும் செய்திகளாக கதைகளாக மட்டுமே தெரிஞ்சு கொண்டிருந்த ஒரு காலம் மாறி இந்த கரையிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அந்த கரை காட்சிகளாக தெரியக்கூடிய ஒரு காலம் உருவாகி இருக்கிறது என்கிற ஒரு புதிய நம்பிக்கையை இந்த படம் கொடுத்துருக்கிறது. நிறைய பேர் இப்போ நான் முதல் சென்னை லோயலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது என்னுடைய படித்த எல்லாருமே ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஒரு மூட்லேயே தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எவ்வளவு தூரம் ஈழத்தோட கதைகளை சொல்லி சொல்லி பார்த்தாலும் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. அங்கே துப்பாக்கியோடு நிற்பாங்க, 500 மீட்டருக்கு செக் பாயிண்ட் இருக்கும், போலீஸ்காரங்க நிற்பாங்க, குண்டுகள் வெடிக்கும்டா. அந்த கதையினுடைய காட்சிகளை எனக்கு ஒரு காஷ்மீரிக்கு புரிய வைப்பதை விட அல்லது ஒரு வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு அதை சொல்வதை விடவும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரே மொழியை பேசுகிற தொப்புள் கூட உறவாக இருக்கக்கூடிய என்னுடைய சக மாணவர்களுக்கு புரிய வைப்பது மிக மிக கடினமாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், எங்களுக்கு மதுரையில் உள்ள ஒரு பரோட்டா கடையில் பரோட்டா போடுறது தெரியுது ஈழத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தெரியுது, அங்கே இருக்கிற மொழி தெரியுது, அங்கே ஒரு ஆட்சி சொல்கிற பழமொழி தெரியுது. ஆனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குசினி, அந்த வீட்டினுடைய வாழ்க்கை தமிழகத்துக்கு காட்சிகளாக தெரியாமல் போய்விட்டது என்றதான் அந்த இடத்துல நான் உணர்ந்த, அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது உணர்ந்த விஷயமா இருந்தது. அந்த நிலை இன்றைக்கு மாறிக்கொண்டே வருகிறது. அதுக்கு சூழல் உருவாகி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய கதைகளை நாம் சொல்கிறது, நான் முதல் என்னுடைய யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது பற்றின என்னுடைய ஆவணப்படம் 2007 திரையிடப்பட்ட போது அதை பாலுமேந்திரா ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் அவர் தான் தலைமை தாங்கினார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த லைப்ரரியினுடைய படிக்கட்டுகளில் உட்கார்ந்து நான் படிச்சிருந்திருக்கேன். இந்த நூலகத்தினுடைய நூல்களை நான் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த நூலகம் எரிக்கப்பட்ட போது நான் 3ஆம் முறை படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஆக்ஷன் கட்னு சொல்லிட்டு பார்க்க எனக்கு 65 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஈழத்தை பற்றி ஒரு படத்தை கூட நான் எடுக்கவே இல்லை என்ற இதை நான் அப்போ உணர்றேன் அப்படின்னு என்னை கையை பிடிச்சி அவர் அழுதுகிட்டே அதை சொல்லிட்டு இருந்தார். அப்போ பிறந்த ஒரு குழந்தை ஒரு படத்தை எடுத்து எனக்கு காட்டுது அப்படின்னு சொன்னார். உண்மையில் இன்றைக்கி அம்மா அவர்கள் வந்தது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிலைக்கு என்னை இட்டு சென்றுச்சு. ஏன்னா நான் மட்டக்களப்பில் ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே அந்த பாலுமேந்திரா சார் வீடை தாண்டி போகும்போதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் டைரக்டர் என்ற ஒரு உணர்வு அவர் கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் அவரால் அந்த படத்தை எடுக்கவே முடியலைன்ற ஆதங்கம் அவருக்கு கடைசி வரைக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. நான் அவர்கிட்ட அந்த படத்துக்கு பிறகு போய் உதவி இயக்குனர் சேரும்போதுமே அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார், என்னால் அதை எடுக்கவே இல்லைன்ட்டு. அப்போ தான் என்னட்ட அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நீ என்னைக்காவது ஒரு படம் எடுத்தால் குறைந்தபட்சம் உன்னுடைய முதல் படமாவது ஈழத்து கதை எடுத்துரு, இல்லைனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீ வேறொரு படத்தை எடுத்துட்டா அது வெற்றின்னு அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும். இல்லை ஒரு தோல்வி படம் எடுத்தால் அடுத்த வெற்றியை நோக்கி படம் எடுக்கிற மாதிரியான ஒரு ஓட்டம்
நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஓட்டத்தின் முடிவில் பார்த்தா நமக்கு வந்து வயசாக இருக்கும், நமக்கு வந்து பல படங்களை தாண்டி வந்திருக்கோம், நம்ம எடுக்க நினச்ச அந்த எங்களுடைய கதையை எடுக்க முடியாமல் போயிருமேன்னு சொன்னார். ஸோ அதனால தான் நான் என்னுடைய முதல் படம் எங்களுடைய வாழ்க்கையை சொல்கிற படமாக எடுத்தேன். அந்த படத்தில் ஜெனோசன் என்னுடைய உதவி இயக்குனராக வேலை செஞ்சார். விக்கி சொன்னது போல் என்னுடைய படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய உதவி இயக்குனராக வேலை செய்ய ஜெனோசனுடைய படம் எடுத்து அவன் வந்து அந்த திரையை கொண்டுடுறான்னு சொல்கிறது வந்து மிக மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த 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 வாழ்க்கைகள் தான் நமக்கு சொல்லப்படணும் என்று நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து உலகத்தினுடைய இப்போ நம்ம போர்ன்றது வந்து நம்மளுடைய கற்பிதங்கள் வேறு மாதிரி இருக்குது. போர்ன்றது வெறும் ரத்தமும் சதையும் மட்டுமே நடக்கிறது தான் போர் வாழ்வியலினுடைய படங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து வாழ்ந்தோம், அதுக்குள்ளே தான் காதல் இருந்தது, அதுக்குள்ளே திருமணங்கள் நடந்தது. அந்த அந்த வாழ்க்கை, அந்த போருடைய பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து இந்த தமிழ் சினிமா சூழலுக்கு ரொம்ப புதுசான வாழ்க்கை. உலகத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் பல கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு போரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்? உலகத்தில் வந்து இன்றைக்கி டாரண்டினோன்னு ஒரு இயக்குனர் வந்து என்றைக்கும் நடந்த யூதர்களுக்கு எதிரான படுகொலைகளை வந்து அவருடைய எல்லா படங்கள்லையுமே இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த படங்கள் வந்து கமர்ஷியலாக உலகம் ஃபுல்லாகவும் ஓடிக்கிட்டு கொண்டே இருக்குது. அவர் இந்த வரலாற்றை இப்படி மாற்றியிருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு படம் இருக்கிறாரு, இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்னு. அந்த படம் வந்து உலகத்தில் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுது. அப்படின்னா ஈழத்தில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து ஏதோ ஒரு சோகமான அல்லது ஒரு ஆர்ட் ஃபிலிம் கேட்டகரிக்குள்ளே முடங்கி போகிற ஒரு படமாக வந்து, அல்லது அது ஏதோ அந்த ஈழ சினிமாவை பார்ப்பது என்பதே ஒரு தமிழ் தேசிய கடமையாக அல்லது ஒரு புரட்சியாக உணர்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்குது. நான் நினைக்கிறேன் ஈழ சினிமாவை பார்ப்பது என்பது ஒரு தமிழ் தேசிய கடமையெல்லாம் இல்லை. ஈழ சினிமாவை பார்ப்பது என்பது உலகத்தின் அற்புதமான படங்கள், போர் பேக்ட்ராப்பில் வந்த உலகத்தின் அற்புதமான கமர்ஷியல் படங்கள் இருப்பதைப் போல எங்களுக்கு தமிழ் சூழலில் தமிழர்களுக்கு வாய்க்கப்பட்ட ஒரு கதைக்களமாக ஈழம் இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்ச்சூழல் அந்த கதைக்களத்தில் தொடாமல் ஒதுங்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தமிழ்ச்சூழலில் வந்து நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு கொரியன் படத்தினுடைய பாதிப்புலையும் வேற ஒரு ஹாலிவுட் படங்களுடைய பாதிப்புலையும் படம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சூழலில் நமக்கு சமீபமாக ஒரு வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்குது. அந்த வாழ்க்கை தமிழகத்தோடையும் தொடர்புபட்டிருக்கு. ஈழத்தினுடைய 30 ஆண்டு கால போர் என்பது நிலத்திற்குள் மட்டும் சுருங்கிய போர் அல்ல, அது தமிழகத்தோடும் தொடர்புபட்ட இணைந்த பல கதைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அந்த சூழலில் வந்து இந்த படம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல் அது அந்த திணிசாமி அமைச்சர் சொன்னது போல் அந்த ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு அந்த வாழ்க்கை எனக்கு அந்த இதில் வின்சென்ட் என்னுடைய படத்துலேயே நடிச்சிருக்காரு. அதில் பிரமாதமான ஒரு 80களின் வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு. இந்த படத்துலையும் அவருடைய அதாவது தமிழ் சினிமா அவரோட கயல் படத்துக்கு பிறகு தமிழ் சினிமா வந்து உபயோகப்படுத்த தவறிய பல நடிகர்கள் ஒருவராக நான் அவரை பார்க்குறேன். அவருடைய இத்தனை ஆண்டு காலத்தில் அவர் தமிழ் சினிமாவில் வெவ்வேறு பாத்திரங்களை அவர் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு சரியாக வரலை. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து இந்த ஆண்டிலிருந்து அவருக்கு தொடங்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை அந்த நடிச்சிருக்காங்க. அதே போல் டிஜே பானு அவர்கள் எனக்கு அந்த அப்படியே யாழ்ப்பாணத்தை அந்த ஃபஸ்ட்டு இவங்க அவங்கள தான் காஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்களுடைய திரைப்பட தொடக்க விழாவில் பார்க்கும்போதே எனக்கு வந்து எப்படி ஒரு யாழ்ப்பாணத்து பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. அது வந்து படத்தில் பார்க்கும்போதும் அந்த எமோஷனில் அந்த காட்சிகளுக்குள்ளே அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில் அந்த ஊரே உங்களுக்கு புதுசாக இருக்கும். அந்த காட்சியை ஷூட் பண்ண அந்த ஊரே உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு மக்களுக்கு சென்றடையக்கூடிய, மக்களால் ரசிக்கக்கூடிய, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் போர் பேக்ரவுண்டில் ஈழத்தில் உருவாகிற படம்ன்றது வந்து ரொம்ப சோகமாக ஏதோ நம்ம வந்து ஈழ சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக அந்த படத்தை பார்க்கணுன்ற இடத்துல இல்லாமல் அது எல்லா படங்களையும் போல் அது நீங்கள் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அந்த படங்களுக்கான தொடக்கம் நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் ஈழத்தில் பல முயற்சிகள் போர் நடந்துகிட்டு இருக்கும்போதே பல முயற்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. 1992 உறங்காத கண்மணிகள்னு ஒரு படம் வந்து VHS கேமராவில் எடுத்தாங்க. ஒரு போருக்குள்ளே நாங்கள் இது வரைக்கும் பார்த்து ரசித்த ஹாலிவுட் சினிமாவை போல் ஒரு 2
போர்க்களத்தில் ரக்கி எடுக்க போகிற ஒரு போராளிகளுடைய பரபரப்பான கதையை வந்து 91 92 வெறும் VHS கேமராவில் எடுத்தாங்க. அது ஒரு அற்புதமான படம். ஆனால் அப்போல்லாம் எங்களால் அதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு இன்றைக்கு வந்து சாத்தியப்பட்டிருக்கு. இன்றைக்கு எங்களை கதைகளை சொல்கிறதுக்கான ஒரு களம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் சூழலில் பயங்கரமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் இறுக பற்றி கொண்டு அந்த வெற்றியை நோக்கி நகர்வோம் என்று நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். முக்கியமாக இந்த 2 இயக்குநர்கள் தம்பிகள் ஜெனர்சனும் சுகிதரனும். ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ உள்ள இந்த கமர்ஷியல் தமிழ் சினிமாக்களை பார்த்து வளர்ந்த குழந்தைகளாக இருப்பாங்க. அப்படி இருந்துமே அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க வாழ்க்கைக்குள்ளேருந்து அவங்க மண்ணிலேருந்து ஒரு கதை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு வேணும். அந்த தெளிவுக்காக உங்களை 2 பேருக்கும் முதல்ல வாழ்த்துகள். படம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். ஏன்னா கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி எங்கள் கதைகளை வந்து எங்கள் ஜன்னல் வழியாக பார்க்காம எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஈழத்து பின்புலத்திலேருந்து நம்ம நிறைய கதைகள் சொல்ல வேண்டியது இருக்குது. எப்படி இங்கே இன்றைக்கி வந்து மலையாள படங்கள் பார்க்கும்போது அந்த நிலப்பரப்பும் அவளுடைய வாழ்க்கையுடைய வாழ்வியல் சூழலும் வந்து நமக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை இழுக்குது, புதுசாக ஒரு தன்மை ஏற்படுத்து கதைகளை தாண்டி. அது மாதிரி ஈழத்தில் பதிவு பண்ணப்பட வேண்டிய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஈழத்திலிருந்து வரக்கூடிய படைப்பாளர்கள் இங்கே தமிழ் சினிமாவுடைய தாக்கத்திலிருந்து முதல்ல விடுபட்டால் நிறைய ஒரு முக்கியமான படங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அது ஒரு தன்னிச்சையான இண்டஸ்ட்ரியாக மாறணும், அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு வெளிச்சமாக தெரியுது. ஒரு தன்னிச்சை இன்னும் இந்த இந்திய சார்பு இல்லாமல் தமிழ் சினிமா துறைகளுடைய ஆளுமைகள் சார்பு இல்லாமல் ஒரு தன்னிச்சையான அந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இதுக்கடுத்து சோமிதரன் தோழர் ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கிறாரு. இங்கே இருக்கிற விஜயதரன் தோழர் ஒரு படம் எடுக்க இருக்கிறாரு. இப்போ அசின்னு ஒரு தோழர் வந்து அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நம்பிக்கைகள் நிறைய இருக்குது நமக்கு. கண்டிப்பாக உங்களுடைய தன்னிச்சையான அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எப்போதும் நாங்கள் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.